நான் தற்போது நிற்கின்ற இடம் கழுதாவளை விநாயகர் வித்தியாலயம். சரி எவ்வளோ வாங்க வாங்க பிரச்சனை வாங்க அடுத்த வாங்க கழுதாவளை இராமகிருஷ்ண வித்தியாலயத்திலே அதிகூடிய புள்ளியான 109 புள்ளிகளை பெற்ற உடைய பேர் என்ன? குணரத்தினம் ரிஷிவணன். குணரத்தினம் ரிஷிவணன் கழுதாவளை இராமகிருஷ்ண வித்தியாலயத்தில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுள்ளார். 159 உகந்தமோத்தி வருஷம் 161 அருணகிரிநாதன் 177 ஜோகேஸ்வரன் ஜாசன் 149 குகன் கர்ஷிகன் 142 நிதர்நாக்ஷயன் 154 சிவகுருநாத சந்தியா 139 சரிவேந்தன் சயானா 157 சுபதீஷன் மிதுனாளினி 147 வித்யாபதி கம்சிகா 151 அந்த லொகேஷன் எல்லாம் அதுல கஷ்டப்பட்டு வளர்த்து அவருக்கு விஷ் பண்ணிட்டேன்.
கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயத்தினுடைய அதிபர் தியாகராஜா சசிகரன், அதாவது இலங்கை அதிபர் சபையிலே அண்மையிலே உட்பிரவேசித்த இவர் தற்போது இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மாணவர்கள் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் 43 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். அதில் 12 மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றிருந்தார்கள். அதிலும் 180 புள்ளிகளை பெற்று புனரத்தினன் ரிஷிவனன் எனும் மாணவன் எங்களது பாடசாலைக்கு பெருமையை தேடி தந்திருக்கின்றார். அந்த வகையில் நான் அவர்களுக்கு கற்பித்த முன்பள்ளியிலிருந்து கற்பித்த ஆசிரியர்கள், அதே போன்று இவர்களுக்கு தரம் 1 தொடக்கம் 5 வரையும் கற்பித்த ஆசிரியர்கள் எமது வலயத்தினுடைய சேவைக்கால ஆசிரியர் ஆலோசகர்கள், உதவி கல்விப்பணிப்பாளர்கள், பிரதி கல்விப்பணிப்பாளர்கள் மற்றும் எமது வலயத்தினுடைய பதவி கல்விப்பணிப்பாளர் அவருக்கும் இந்த வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எமது சுயம்பிலிங்க பிள்ளையாருக்கும் இந்த எங்களுக்கு பெருமையை தேடித்தந்தமைக்காக வணங்கி இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். எங்களுக்கு மொத்தம் 12 மாணவர்கள் இதற்கு வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள். அதிலும் சிறப்பாக 70 புள்ளிக்கு மேல் 43 மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள். 70 புள்ளிகளுக்கு மேல் 42 மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதுவும் எமது பாடசாலைக்கு ஒரு சிறந்த விடயமாக காணப்படுகின்றது. எமது சித்தி வீதமானது 97.6 வீதமாக இருக்கின்றது. கடந்த வருடம் எமது சித்தி வீதமானது 100 வீதமாக இருந்தது. அதே போன்று அதற்கு முந்தைய வருடமும் எமது பாடசாலையானது 100 வீதத்தையே பெற்றிருந்தது. எமது பாடசாலையானது புலமை பரிசில் பரீட்சையை பொறுத்தவரையில் எமது வலயத்தில் சிறந்த பொறுப்பேற்றினை எடுத்துக் கொடுக்கின்ற பாடசாலையாக காணப்படுகின்றது. தொடர்பாக அவர்களுடைய சித்தி தொடர்பாக நான் கேள்விவிட்டதன் பின்பு நான் தற்போது நிற்கின்ற இடம் கழுதாவளை சிவம்பிலிங்க பிள்ளையார் ஆலயம் என்கின்ற பிரபல்ய ஆலயம் அமைந்துள்ள ஒரு விவசாய கிராமம். புத்திஜீவிகள், கல்விமான்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசமான கழுதாவளையினுடைய ஒரு முக்கியமான பாடசாலை கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயம். நான் இந்த பாடசாலைக்கு பல வருடங்களுக்கு பின்பு பிரவேசித்தேன். இருந்தாலும் கூட பார்க்கின்ற போது பார்க்கின்ற போது அதாவது அழகிய பூக்கள் மலர்ந்து காணப்படுகின்றன. சுற்றுச்சூழலோ மிகவும் அழகாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நாம் வரும்போது ஒரு பெண்மணி முன்னால் நின்று அதாவது இந்த கான்கிரீட் ஃப்ளோரை கூட துப்புரவு செய்து கொண்டு இருக்கின்ற அந்த காட்சியை கூட நான் பார்த்தேன். வந்தவுடன் நான் உட்பிரவேசித்த விடன் நான் உற்று நோக்கிய விடயம் என்னவென்றால் அந்த பாடசாலையினுடைய கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயத்தினுடைய உட்புற சூழலானது மிகவும் அழகாக இருக்கின்றது என்பதை யாரும் மறக்கவும் முடியாது. நான் இல்லை என்று சொன்னால் என்னை இறைவன் மன்னிக்கவே மாட்டார். அந்த வகையில் பார்க்கின்ற போது 12 மாணவ செல்வங்கள் இவர்கள்தான் எதிர்காலத்திலே பொறியியலாளர்களாக, வைத்தியர்களாக, சட்டத்திறனிகளாக, வைத்திய நிபுணர்களாக, அதே போன்று பட்டதாரிகளாக, புத்திஜீவிகளாக வருபவர்கள் இவர்களே. ஆனால் 12 மாணவர்கள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். பட்டிருப்பு கல்வி வலயத்திலே அதிகூடி புள்ளியான 180 புள்ளிகளை பெற்ற பாடசாலை என்கின்ற பெருமையையும் கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயம் பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த 12 மாணவர்களையும் கற்பித்த ஆசிரியர்கள், அதே போன்று அதிபர் உட்பட வகுப்பாசிரியர் அனைவருக்கும் நான் முதற்கண் நன்றியை தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக பார்க்கின்ற போது இந்த கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயத்தை பற்றி நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் நினைக்கின்றேன், சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட ஆண்டு, அதற்கு சற்று முன் 1 வருடத்திற்கு முன் நான் இந்த பாடசாலைக்கு பல தடவைகள் பிரவேசித்திருக்கின்றேன். அந்த நேரத்தில் நான் சக்தியின் தேடல் செய்வதானால் நான் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கழுதாவளை ராமகிருஷ்ண வித்யாலயத்துக்கு உட்பிரவேசித்தால் போதும். நான் நினைக்கின்றேன் 4-5 காணொளிகளை அந்த நேரத்திலே சக்தியின் தேடலூடாக சுட்டிக்காட்டி இந்த பாடசாலையானது பாரிய முன்னேற்றத்தை கண்டது என்கின்றதை நான் இவ்விடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். நான் நினைக்கின்றேன், ஒரு தடவை நான் வந்துகின்ற போது முழங்காலிக்கு வெள்ளம், ஓலைக்கொட்டில் அதாவது அந்த ஓலைக்கொட்டில் என்று சொல்லி மாணவர்கள் இருந்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, நான் அன்று பிரவேசித்த போது அந்த ஆண்டு பல வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கின்றேன், கிட்டத்தட்ட 2 தசாப்தத்துக்கு மேல் என்று நினைக்கின்றேன்.
அங்கு இருந்தது ஓலைக்கொட்டில்கள் 2, சிறிய சிறிய கட்டிடங்கள். அந்த நேரத்திலே நான் உட்பிரவேசித்த நாளே பாம்பு ஊறுவதைக் கண்டவனா இந்த பாடசாலையில். உடனடியாக நான் அதை சக்தியின் தேடலிலே ஒளிபரப்பி இருந்தேன். ஆனாலும் இந்த பாடசாலையிலே நான் அண்மையில் பிரவேசித்தாலும் இந்த பாடசாலையின் ஒரு வளர்ச்சி பாதை சென்றது, ஒரு இலட்சிய பாதை சென்றது, ஒரு உண்மை பாதை சென்றது என்று சொன்னால் அந்த நாளையிலே இருந்த அதிபர் துரைராஜா கனகரட்னம் அவர்களை நான் என்றுமே மறக்க முடியாது. துரைராஜா கனகரட்னம் அவர்கள் அந்த தேடலே, சக்தியின் தேடலிலே நான் ஒளிபரப்ப போது அவர்களுடைய அனுமதியுடன் நான் ஒளிபரப்பினேன். ஆனால் பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனை அன்று இவரை ஏன் நீங்கள் எடுக்கிறதுக்கு விட்டீர்கள் என்கின்ற பிரச்சனையையும் அந்த துரைராஜா கனகரத்னத்திற்கு கேட்டிருந்தது. ஆன போதும் அவர் அசையாத ஒரு இரும்பு மனிதன். அதன் காரணத்தினால் அவர் அதை செய்ய நான் மீண்டும் அந்த வலயக்கல்வி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு நான் நல்ல விடயத்தை தான் செய்தேன், சுட்டிக்காட்டினேன் என்ற விடயத்தை நான் அன்று குறிப்பிட்டிருந்தேன். அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே இருந்த முன்னாள் அதிபர்களையும் பாராட்டுவதோடு விசேடமாக துரைராஜா கனகரட்னம் அவர்களை நான் இவ்விடத்தில் நினைவு கூறுகின்றேன். அதே போன்று இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலே நான் வீதியால் செல்லும் போது பார்த்து கொண்டு செல்வேன். நாளுக்கு நாள் வளர்ச்சியை தான் கண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாடசாலையை தற்போது 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையிலே சித்தி அடைத்திருக்கின்ற இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையிலே சித்தி அடைந்து 2025ஆம் ஆண்டு இந்த பெறுவர்கள் வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாணவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக, ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக, அதிபருக்கு வாழ்த்து தெரிவித்தவனாக, அதே போன்று இந்த பாடசாலை வகுப்பில் கற்பித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக ஒரு முக்கியமான விடயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு பொறியியலாளராக வரலாம், வைத்தியராக வரலாம், வைத்திய நிபுணராக வரலாம், சட்டத்தரணியாக வரலாம், புத்திஜீவியாக வரலாம், கல்விமானாக வரலாம். ஆனாலும் நான் வைத்திய நிபுணராகிவிட்டேன், ஒரு சர்ஜனாகிவிட்டேன் என்று எடுங்களேன் என்று கேட்டபோது நீர் எங்கு படித்தாய் என்றால் இறுதியில் படிப்பிக்கின்ற பாடசாலையை மாற்று என்று சொல்லக்கூடாது. அதை நான் அண்மையிலே சத்திர சிகிச்சை நிபுணர் ஜீபரா அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவருடைய பேட்டியை நான் போட்டபோது அவர் ஆரம்பத்திலே சிறுவயதிலே நான் எங்கு கற்பித்தேன், நான் உயர்தரத்திலே பிசிக்ஸ் யாரிடம் கற்றேன், கெமிஸ்ட்ரி யாரிடம் கற்றேன். அதே போன்று அந்த ஜீபரா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் பழமைகளை மறக்கக்கூடாது என்பதற்காக அவர் பொட்னி படிப்பித்த அந்த மாஸ்டருடைய வீட்டிற்கு சோலை படிப்பித்த வீட்டை தம்பிராஜான் நினைக்கிறேன் அவருடைய வீட்டிற்கு சென்று அண்மையிலே அவரை சந்தித்திருந்தார். அவருக்கு வயது தற்போது 93 என்கிற விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று நான் அண்மையிலே கிழக்கு மாகாண ஆளுநரை பேட்டியை போட்டபோது ஆளுநர் என்னுடன் கதைக்கின்ற போது அவரும் தான் ஆரம்பத்தில் எந்த பாடசாலையில் பொற்றேன் என்கின்ற விடயத்தை அவர் என்னிடம் சுட்டிக்காட்டினார். அதுபோன்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் அவர்களுடன் பேசுகின்ற போதும் அவரும் தான் கல்வியேற்ற பாடசாலை, அது மாத்திரமில்லை நலிந்த ஜெயதீஷ் சுகாதார அமைச்சருடன் பேசிய போது அவர் கூறிய விடயம் என்னவென்றால் 2005ஆம் ஆண்டு நான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமை புரிந்தேன். நான் ஜீவரா சர்ஜனுக்கு கீழ் கடமை புரிந்தேன். நான் ஒரு சுகாதார அமைச்சராக இருந்தாலும் நான் அன்று ஜீவராவுக்கு கடமை புரிந்தேன். ஆகவே அந்த ஜீவரா சத்திர சிகிச்சை நிபுணர் மிகவும் திறமையாக செயற்பட்டவர் என்ற விடயத்தை சொன்னபோது தான் நான் மீண்டும் மறுநாள் ஜீவராவோடு தொடர்பு கொண்டு அவருடைய பேட்டியை நான் இவ்விடத்தில் என்னத்தை குறிப்பிட வருகின்றேன் என்றால் பழமைகளை மறக்கக்கூடாது, ஆசிரியர்களை மறக்கக்கூடாது, ஆசிரியர்களை விமர்சிக்கக்கூடாது, அதிபரை விமர்சிக்கக்கூடாது. அவ்வாறு செல்லுகின்ற போதுதான் அந்த கல்வி பயணம் நல்ல ஒரு பயணமாக காணப்படும். இறுதியாக நான் ஒன்றை கூறுகின்றேன். அதாவது ஒருவர் சத்திர சிகிச்சை நிபுணர் அல்லது பொது வைத்திய நிபுணர் அல்லது பொறியியலாளராக வந்துவிட்டால் அந்த பிரதேச செயலாளர் என்று வைங்களேன் வைக்கின்ற போது அவர் உயர்தரத்திலே சித்தியடைந்து பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்கின்ற போது அதாவது அவருக்கு ஆவண கற்பித்திருக்காவிட்டால் ஒட்டுக்கல விளையம், புடைக்கல விளையம், சிக்கல விளையம் என்று அவரால் கற்பித்திருக்க முடியாது. ஒரு ஆசிரியர் கணிதம் கற்பிக்காவிட்டால் அவர் அந்த பாடசாலையிலே அந்த கணிதத்தை அதே துறை சார்ந்து அவர் சென்றிருக்க முடியாது. அதே போன்று ஆசிரியர்கள் ஆங்கிலம் கற்பிக்காவிட்டால் 2x=3 என்று எழுதுகின்ற போது x என்கின்ற எழுத்து அங்கு தெரிய வேண்டும். ஆகவே ஆரம்பத்திலே இருந்து அதாவது முன்பள்ளி பாடசாலையிலே இருந்து ஆண்டு 1 தொடக்கம் உயர்தரம் வரை சென்று பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரிகளாகி அனைவரையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதைவிட முக்கியமானது எமது பெற்றோரை என்றும் மறக்கக்கூடாது. அந்த வகையிலே
இந்த 5ஆம் ஆண்டு புலம்பெயர் பரீட்சையிலே 12 மாணவர்களை சிக்கடைய வைத்த பட்டிருப்பு கல்வி வலயத்துக்கு உட்பட்ட கழுதாவளை இராமகிருஷ்ண வித்தியாலய அனைவருக்கும் நன்றி கூறிய நாள் இறுதியாக எமது பட்டிருப்பு கல்வி வலயத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு வலயக்கல்வி பணிப்பாளர், அவரை நான் குறிப்பிடலாம், இரும்பு மனிதன் ஸ்ரீ அவர்களையும் நான் ஸ்ரீ அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து இன்னொரு முக்கியமான விடயத்தை கூறுகின்றேன். இந்த முறை பட்டிருப்பு கல்வி வலயத்தில் 10% புலமை பரிசில் பரீட்சை அதிகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பட்டிருப்பு தேசிய பட்டிருப்பு கல்வி வலயத்திலே அதிகளவான 10% அதிகரிப்பு, அதாவது மாணவர்களுடைய சித்தி விகிதம் 10% அதிகரிப்பை கண்டிருக்கின்றது என்பதை தெரிவித்தவனாக அதிகூடிய மாணவர்கள் சித்தி பெற்ற பட்டிருப்பு வலய கல்வி பாடசாலை, பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பணிக்கு உட்பட்ட பாடசாலை, பட்டிருப்பு தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடி என்பதையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.